போயா போ. இனிமே என் வீட்டு வாசல மிதிக்காத. மீறி மிதிச்சா காலை வெட்டிடுவேன். தம்பி, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. அப்போ என் பொண்டாட்டி பொய் சொல்றாளா? நான் தப்பு பண்ணது உண்மைதான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னை பிள்ளைய பெத்தம் பத்தியா, அதுவும் ஒத்த பிள்ளைய பெத்தம் பத்தியா, அதை நான் செஞ்ச பெருந்தப்பு. ஒத்த பிள்ளைக்கே இப்படி, இன்னும் 4-5 பிள்ளை பெற்றிருந்தா அவ்வளவுதான். சரி, என் மாலை கொடுத்த செருப்போடு நான் போறேன். ஆமா, பெரிய செருப்பு, ₹1,00,000 பெருமில்ல. இரு, எனக்கே அந்த செருப்பு. இதோ வரேன். தூக்கிட்டு போ. எவனோ முதலாளி கொடுத்தாராம், காலிலே போடாம வச்சிருக்காரு. எடுத்துட்டு போ. என் முகத்திலே முழிக்காத. போ. தாத்தா தாத்தா, ஏன் தம்பி, அப்பா போவான்னு சொல்லிட்டாரா? நான் என்ன தாத்தா செய்யறது? ஏதோ என்னால முடிஞ்ச இந்த தட்டை மட்டும் வச்சுங்க. நீங்க எப்ப சாப்பிட்டாலும் இந்த தட்டில் தான் சாப்பிடணும். ஏனாபாவமா வச்சுங்க. வாங்க. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை வச்சுட்டு காசு தான் கொடுங்க தம்பி. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏதாவது பவுன் வெளியில் பொருள் இருந்தால் கூட வச்சுட்டு பணம் தரேன். அதை வச்சு செருப்பு வச்சு பணம் கேட்குற? தூக்கிட்டு போயாங்க. இது 1 வருஷம் செருப்புங்க. காலைல படம் வச்சுருங்க. என்ன திமுரு? செருப்பே வாங்க மாட்டேன், அது 1 வருஷம் செருப்பு வச்சுட்டு பணம் கேட்குற? வயசான வச்சுன்னு பார்க்குறேன். இந்த செருப்பு எடுத்து போல, இந்த செருப்பாலே உனக்கு ரோட்டில் விட்டு அடிப்பேன். போய வழியா. இவர் பார்க்கறதுக்கு நம்ம ஊர் மாதிரி தெரியலையே, புதுசாக இருக்கிறாரு. கடவுளே, என்னை ஏன் படைச்ச? ஒன்று உயிரை எடுத்துக்க, இல்லை உயிரை காப்பாற்றுறது ஒரு வழியை காட்டு. அடகுகளை செருப்பு காமிச்சு வாங்கி கட்டிக்கிட்டோம். இவர்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியல. தம்பி, சொல்லுங்கய்யா. பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி தரீங்களா? ஐயா, இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள். நானும் ஒரு பெரியவங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். போதும் பெரியவங்களை வந்து கூப்பிட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து ₹500 பணமும் கொடுப்போம். எதுவும் உங்களுக்கு தயக்கம் இல்லைன்னா வராந்தா வரலாம். என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இது புல்ல, எனக்கு ஒன்று போந்துருக்க. என்னய்யா யோசிக்கிறீங்க? சரி தம்பி, கரும்பு திங்க கூலியா? நான் வரேன் தம்பி. ரொம்ப சந்தோஷம்யா, வாங்க. தம்பி, ஒரு உதவி பண்ணுங்க. நான் ஒரு அட்ரஸ் தரேன், இந்த பேக்கனை கொடுத்துறீங்களா? சரிங்கய்யா. அட்ரஸ் சொல்லுங்கள். டி விஸ்வா, இந்தாங்க தம்பி. என்னங்க, உங்க அப்பா பக்கம் மாதிரி இருக்கு? வந்தவங்கிட்ட எங்க அப்பா கொடுத்துட்டு இருக்காரு. அவங்கிட்ட எனக்கும் எங்க அப்பா கடந்த சண்டையை காட்டிக்காக முடியும். இரு, இதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். அதே செருப்பு. இந்த செருப்பை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏங்க அத கொண்டாங்க, இங்க குடுங்க. இங்க என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இருங்க வரேன். சொல்லிட்டு போடி. இருங்க வரேன், இருங்க. ஏன் எதுக்கு அறுக்குற? என்ன பண்ற? என்ன பண்ற? ஏதாவது சொல்றாளா பாரு. இருங்க. இந்தாங்க. இதை ஏன் அர்த்தம் தெரியுமா? இப்படியே முழுசா கொண்டு போய் போட்டா வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. இப்ப போடுங்க. நல்ல ஐடியா.
ரித்தீசனை அடிச்சிட்டான்ப்பா. என்னடா சொல்ற? அவனுக்கு இதே ஒரு வேலையா இருக்கு. என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்டுட்டு வாங்க போங்க. நான் இந்த ஊருக்கு வந்தப்பே விசாரிச்சுட்டேன். அவங்க அப்பா ஊருக்குள்ள எல்லாத்தையும் ஒம்போல போனான். அவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அதுக்காக நான் சும்மா இருப்பேனா? வாடா போலாம். ஹலோ, ஒரு நிமிஷம். நாராஜண்ணா, எங்க உங்க பையன் ரித்தீஷ்? ஏன் கேட்குறான்? பையன் வேற அழுகுறான். அவன் இங்கே இருந்தால் வம்பு பண்ணுவானதுன்னு ஊருக்கு அனுப்பி வச்சோம். ஒருவேளை அந்த தருதலை பைய குட்டி செல்லிலேயே கேம் விளாட்றான்னு ஏதாவது அது மூலமாக வம்பு பண்ணியிருப்பானோ? என்னன்னா கேட்டேன், யோசிச்சுட்டே நிக்கிறீங்க. பையன் ஊர்லேயே இல்லையே, அவன் போய் 10 நாளாச்சே. ஏன்டா அடிச்சான்னு சொன்ன, ஊர்லயே இல்லைங்கிறாரு. ரித்தீசனை அடிச்சிட்டான்னு போய் தான் சொன்னேன். அதானே, என் பையன் அடிச்சிருக்க மாட்டானே. ஆமா ஆமா, உங்க பிள்ளை ரொம்ப யோக்கியம் தான். போங்க போங்க. நானே 3 நாளாக என் முன்னாடியே காலம் ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். வந்து தொலைகிறானுவான், பெரிய தலைவலி. ஏன்டா ரித்தீஷ் அடிச்சான்னு போய் சொன்ன? ரித்தீசனை அடிச்சிட்டான்னு சும்மா சொன்னதுக்கே பதறி போய் கேட்க வந்தீங்களே. இதே மாதிரி தானே உங்களை சின்ன பிள்ளையில எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் திட்டிருப்பாங்க. அதே மீறி தானே உங்கள் அப்பா உங்களை வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட உங்கள் அப்பா துரத்து விட்டீங்க. என்ன சர்மிளா, தோடு புதுசா இருக்கு. எப்ப வாங்கின? எவ்வளோ? என் வீட்டுக்காரர் தான் கேட்கணும், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? சூப்பர். ஆமா ஆர்த்தி, உங்க மாமனார் ஏன் உங்க வீட்டுக்காரர் வெளியே அனுப்பிட்டாரு? அவர் எங்க அனுப்புனாரு? நான் அவர் அனுப்ப வச்சேன். என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. அதை ஏன் சர்மிளா கேட்குற? என் வீட்டுக்காரரை விட இந்த கிழவனுக்கு பணிவிட செய்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. என்ன சொல்கிற? இந்த காலத்தில் டிப்டாப்பாக சட்டை போட்டுக்கிறது என்ன, பொழுதுக்கும் டிவி பார்க்குறது என்ன, ஒரு நாளைக்கு 4 வேளை சுடுதண்ணி போட்டு கொடு, வேளா வேலைக்கு டீ போட்டு கொடு, அதை செய் இதை செய்யணும் டார்ச்சர் தாங்க முடியல. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா போதும், அவன் பேர் என்ன, அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்னு அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. அது மட்டுமா, இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சுகர் தான். ஏன் எனக்கு கூட சுகர் தான். இந்த கிழவனுக்கு சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. என் புருஷன் வேலைக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் அவர்கிட்ட வாழைப்பழம் வாங்கிட்டு வா, மிச்சர் ஸ்வீட் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு தொல்லை கொடுக்குறது. சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருல, சுகர் இருக்கிற நம்மளை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் திங்கிறது எனக்கு பொறாமையா இருக்கும். அதான் அந்த கிழவனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். அந்த கிழவன் என் கையை பிடிச்சி எடுத்துட்டு ஒரு விட்டை போட்டேன். என் வீட்டுக்காரன் வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. சூப்பர்டி, நல்ல வேலை பண்ண. ஆர்த்தி, உன் புருஷன் வந்துட்டாரு, நான் வரேன். வாங்க. பாப்பா, அம்மா அடிக்காதீங்க. போடா நீ. அடி பாவி, மாமனாரு மருமகளை தான் பொண்ணா நினைக்கணும். மருமக மாமனார பெத்த தகப்பனா நினைக்கணும். எங்க அப்பா அப்படித்தான் நினைச்சிருக்காரு. நீ அப்படி நினைச்சிருந்தீனா இப்படி செஞ்சிருப்பியா? ஹோம் பேச்ச கேட்டு எங்க அப்பாவை திறத்தி விட்டேனே, இப்ப அவரை எங்க கண்டு தேடுவேன். ஐயோ அப்பா. சார், கொரியர். இங்கே தங்கராசங்கிறது யாருங்க? எங்க அப்பா தான். அவர் வெளில போயிருக்காரு, என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆமாம், இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிட்டு. இந்த நம்பருக்கு போனடிச்சா கூட நாட்டு வருது. நான் இன்னொருத்தர் வரணுமா? ஏன்டா அந்த வேலைக்கு தான் ஆகி போயிட்டு. கையெழுத்த போடுங்க இதில். எங்க அப்பாவே போயிட்டாரு. அவர் ஃபோன் நம்பர் எங்க வேலை செய்ய போகுது?
இது என்னங்க கையில கவரு? என்னன்னு தெரியல, இரு பாக்குறேன். என்ன உள்ள 2 கவர் இருக்க மாதிரி இருக்கு, இரு பாக்குறேன். அன்புள்ள கொண்ட தங்கராசு மாமா, நான் தான் ராஜேந்திரகுமார் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கிற முறையில் அதை நான் தான் வாங்கினேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்கள் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. நல்ல வேளை நீங்கள் இந்த ஊரை விட்டு போகும்போது உங்கள் பையனுக்கு தெரியாமல் நீங்கள் தங்க போகிற வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போனீங்க. அதனால தான் அந்த அட்ரஸுக்கு இந்த கொரியரை அனுப்பியிருக்கேன். என்னால் நேரில் வர முடியாது. அதனால் பிறகு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு ராஜேந்திரகுமார். அன்பு தம்பி தங்கராசு, என்னோட செருப்பு தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தியே, உன்னோட முதலாளி ராம் பிரசாத் எழுதியிருக்க. என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, என் புள்ள உள்பட. ஆனால் நீ தான் கடைசி வரைக்கும் எனக்கு விசுவாசமாக இருந்த. அதுக்கு பிராச்சித்தமாக தான் உனக்கு ஒரு ஜோடி செருப்பை கொடுத்தேனே. அது சாதாரண செருப்பு இல்லை. நான் நல்லா இருந்த காலத்தில் நம்ம ஃபேக்ட்ரிக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தப்போ என்கிட்ட இருந்த மதிப்புமிக்க பொருட்களை 10 ஜோடி செருப்பில் பதுக்கி வச்சிட்டேன். அதில் ஒரு ஜோடி தான் உனக்கு நான் கொடுத்தது. அதனால தான் அந்த செருப்பை காலில் போடாமல் வச்சுக்கன்னு சொன்னேன். உன் புள்ள உன்னை நல்ல விதமாக கவனிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை என் புள்ள மாதிரி உன்னையும் உன் புள்ள கவனிக்கலைன்னா, அதாவது செருப்பை விட கேவலமாக உன்னை நடத்தினாலும் அந்த செருப்பை நீ கேவலமாக நினச்சிடாதப்பா. நன்றி. ஐயோ, எங்க அப்பா கொடுத்த செருப்புல ஏதோ இருந்திருக்கு. அது ஐயோ, தெரியாம வீட்டுக்கு வந்த செருப்பை அலட்சியப்படுத்திட்டேனே. ஏண்டி, நீயும் அதை 2 துண்டா அறுத்திய, அதை 4-5 துண்டா அறுத்திருந்தா அதுல என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்குமே. போச்சே போச்சே ஏங்க அந்த குப்பை வண்டிக்காரனை கேட்ட எடுத்து கொடுக்க மாட்டான்? ஏண்டி, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி. ஐயோ, வாழையும் பிடிக்க முடியாது போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அவன் அந்த குப்பையை கொண்டு கொட்டுற இடம் நம்ம எஸ்எஸ் நகர் அளவுக்கு இருக்குமே. அதுல போய் தேடுறது கடல்ல குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி. ஐயோ, கை கட்டினது வாய் கட்டாம போச்சு. என்னங்க அப்படி சொல்றீங்க? இந்தாங்க செருப்பே. ஏ, கொண்டாடா கொண்டாடா கொண்டாடா, ஓடு ஓடு, அருவாமனை எடுத்துருவா, போ. இதுல ஒண்ணுமே இல்லைங்க. அதை எடுத்தாரி. இதுலயும் ஒண்ணும் இல்லைங்க. லூசு கொண்டவளா, அதை ரெடி. இதுலயும் ஒண்ணும் இல்லைங்க. இன்னொன்று இருக்குல்ல, அதை அரை. ஆமா, நான் தான் அந்த குப்பை வண்டியில போட்டேனே. உனக்கு எப்படி அந்த செருப்பு கிடைச்சிச்சு? உங்க அப்பா மேல பாசம் இல்லாம இந்த செருப்பை தூக்கி போட்டீங்க. ஆனா நானு அண்ணா நில்லுங்க நில்லுங்க. என்ன தம்பி? அண்ணா இந்த செருப்பு என்கிட்ட தெரியுங்களா? போட முடியாதுப்பா, அதனால தான் உங்க அப்பா குப்பையில போட்டிருக்காங்க. இல்ல, இது எங்க தாத்தா செருப்பு. என்னது, தாத்தா செருப்பா? ரொம்ப நாள் முதலாளி கொடுத்தாருன்னு காலிலே போடாம வச்சிருந்தார். பிஞ்ச மாதிரி தெரியலையே, அறுத்தா மாதிரில இருக்கு, புதுசா வேற இருக்கே. எங்க அப்பாக்கும் தாத்தாக்கும் சண்டை. இதை போகும்போது எங்க தாத்தா எடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி வந்துச்சுன்னு தெரில. எங்க தாத்தா மேல உள்ள கோவத்துல எங்க அப்பா அறுத்து போட்டாரு. இந்த செருப்பு என்கிட்ட தெரியுங்களா? அதுக்குன்னு இப்படி எல்லாமா செய்வாங்க?
எங்கள் தாத்தாவே தூக்கி போட்டவர் இந்த செருப்பை தூக்கி போட மாட்டாரா? இந்த செருப்பை கொடுங்க, எங்கள் தாத்தா நான் மாச்சிக்கிறேன். இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இதை எடுத்துகிட்டு போய் நான் என்னப்பா பண்ண போகிறேன்? இந்தாப்பா. ஏன்பா இது சாதாரண கல்லப்பா. பாட்ஷா படத்தில் ஒரு வைரக்கல்லை கல்லுன்னு ரஜினிகாந்தோட ஆட்டோவே கிழிச்சு எடுத்துடணும். அந்த மாதிரியான கல். ஒரு கல்லோட மதிப்பு 10 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட 30 கல் இருக்கு. 3 கோடி ரூபா. இதை என்கிட்ட கொடுத்துறேன்ப்பா. யோசிச்சு சொல்கிறேண்ணே. இருப்பா, இதை மடிச்சு தரேன், பத்திரமா வச்சுக்கப்பா. இந்தாப்பா. இருப்பா, பேப்பர் பத்தாது, கொஞ்சம் பேப்பர் தரேன். அடையாளம் தெரியாத நபர் வயல்வெளியில் இறந்து கிடந்தார். அப்பா 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 இது இவரப்பாவா? எப்படி போயிட்டீங்களப்பா? அப்பா 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 அப்பா. ஏன்பா இந்த வைரக்கல்லை எப்படி உனக்கு கிடைச்சது? எங்க அப்பாவோட செருப்பு உள்ளதான் இருந்துச்சு. அட கடவுளே, வழியே வந்து செருப்பு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை வாங்கியிருந்தா அந்த வைரக்கல் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் அந்த வைரக்கல் அந்த செருப்புக்குள்ளே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா தானே. எதையும் லேசாக நினைக்க கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஐயோ, இந்த நியூஸ் வந்து 7 நாளாச்சே, என்ன பண்ணுன்னு தெரியலையே. தம்பி, இந்த இடத்துல தான்ப்பா உங்க அப்பா பதிச்சது. அப்பா 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 என்னை விட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா 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 என்னை விட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா அப்பா நீங்க கஷ்டப்படும் போது என்ன நல்லா வளர்த்தீங்களப்பா. அப்பா நீங்க கஷ்டப்படும் போது என்ன நல்லா வளர்த்தீங்களப்பா. நான் நல்லா இருக்கும்போது உங்களை கஷ்டப்படுத்தினப்பா. அப்பா ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா 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 என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? விஸ்வா, நம்ம கையில் என்ன விஸ்வா இருக்கு? எல்லாம் ஆண்டவன் கையில் தான் விஸ்வா இருக்கு. விஸ்வா விஸ்வா வாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இருந்து அதுக்கு தீர்வு கிடைச்சா அப்பான்னு பெருமூச்சு விடுவோம். அப்பா அப்பா நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா அதுக்கு நான் என் மூச்சே விட்டுடுவேன்ப்பா. அப்படி செஞ்சா என் பொண்டாட்டி பிள்ளைய யாருப்பா காப்பாத்துவா? அதான் என்னை ஒத்த பிள்ளைய பெற்றுட்டீங்களப்பா. அப்பா என் பொண்டாட்டி கூட பிறந்தவங்க யாருமே இல்லையாப்பா. அப்பா அப்பா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அப்பா 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 அப்பா. மாமா, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தா அந்த ஒரு ஜென்மம் பத்தாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பா உங்களை அடக்கி பார்க்கணும்னு நினைச்சனே, அதான் அடங்கி போயிட்டீங்களா? நீங்க என்னை விட்டு போனாலும் உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. விஸ்வாவா தம்பி, ஒரு நிமிஷம். உங்க அப்பா இறந்து கிடந்த இடத்துல இந்த தட்டு தான் தம்பி இருந்துச்சு. அப்பா 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 தாத்தா.
ஹலோ சார், கும்பகோணத்துல நான் பாஸ்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், ரோட்ல வந்துட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கார் வந்தது. 4 பேர் இறங்கி ஒரு வயசானவரை இறக்கி விட்டுட்டு சர்ன்னு கார் போயிட்டு சார். அப்படியா? உங்க நம்பர் நான் Facebookல பார்த்தேன் சார். அதான் சார் கான்டாக்ட் பண்ணேன். உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க சார். லொகேஷன் அனுப்பிட்டேன் சார். 1 hour வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார். சார் லொக்கேஷன் வந்துட்டு நிப்பாட்டு. வணக்கம். ஐயா பெரியவங்களே, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, விருப்பம் இருந்தா சொல்லுங்க. தம்பி, என்னை கொண்டு வந்து இங்க போட்டது என் பையன்தான். கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க போட்டு போயிட்டான். என் பொண்டாட்டி என் பையன் பிறந்த 6 மாசத்துல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்க ஓடிட்டான். நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம என் பையனுக்காகவே நான் வாழ்ந்தேன். அந்த வெயிலேயே காசு பணம் நிறைய சேர்த்தேன். என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாப்புல அடிக்கடி, நீ நல்லா இருக்கும்போதே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோ, உனக்கு பின்னாடி உதவும் அப்படின்னு. நான் அதையும் கேட்காம என் பிள்ளைய நம்பி கடைசி வரை வாழ்ந்தெல்லாம் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்களா, இது என் பையன் எங்க கொண்டு வந்து போட்டிருக்கான்ட்டு. ஆனா தம்பி, காசு பணத்துக்காக பெத்தவங்களையே கொள்ற இந்த காலத்துல என்ன உயிரோட உனக்கு போட்டானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருப்பா. மோகன், ஹெல்ப் பண்ணுப்பா. பாஸ் வாங்க. அப்பா, என்ன பார்க்குறீங்க? உங்கள் ஒருத்தர் தான் என்னால் பார்த்துக்க முடியல. ஆனால் உங்களை மாதிரி கைவிடப்பட்டவங்களை இப்போ எத்தனை பேரை நான் பார்த்துக்கிறேன் தெரியுமா? புரியல? உங்களால் கிடைச்ச அந்த 3 கோடி பணத்தில் நான் ஒரு முதியோர் இல்லம் கட்டி உங்கள் பேரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிறகு அந்த முதியோர் இல்லம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் இப்பயே பண்ணி வச்சுட்டேன். அது யாராலையும் அசைக்க முடியாது. மேலேருந்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஆசையெல்லாம் என்னன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணுங்கிறது தான். என்றைக்குமே நீங்கள் தெய்வமாக இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கணும். கடைசி வரைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்.